அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இதெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோம், இதை பற்றின ஒரு தகவல்கள் என்ன, ஏன் இந்த சிவப்பு சட்டை, இதெல்லாம் பற்றி ஒரு விஷயம் பேச போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் உடனே பார்க்கலாம், ரசிக்கலாம், பயன்பெறலாம். அடுத்தது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அத்தனை வீடியோக்களும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கும் சமூக நலம் சார்ந்த விடயங்களில் உங்களுக்கு ஆர்வமும் ஆவலும் இருக்கும், ஆசையும் இருக்கும். அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இன்னும் எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த விடயங்களை பற்றி பேசலாம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோக்கள் போடுறேன். சரிங்களா? நன்றி. வாங்க வீடியோக்கள் போகலாம். என்ன அப்படின்னா, உலக பாட்டாளி வர்க்கமே ஒன்று திரள்க, உலக விவசாயிகளே ஒன்று திரள்க, உழைக்கும் வர்க்கமே அதிகாரத்திற்கு வா, இப்படியெல்லாம் குரல் கொடுத்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது உடைமை தோழர்கள், பொது உடைமை கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அது எப்படிலாம் தேர்தல் களத்தில் பங்கேற்றது, அதனுடைய பங்களிப்பு என்ன, மக்களுக்கு அது செய்த சேவைகள் என்ன, இன்றைக்கு அவை தேர்தல் களத்தில் எவ்வளவு பங்காற்றுகின்றன, என்ன மாதிரியான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை பார்ப்போம். சரிங்களா? இது எல்லாமே செய்திகள் தான். நானும் நிறைய இந்த கம்யூனிச தோழர்கள் அமைப்புகளிடம் பழகியும் அவர்களை பற்றி புரிதலோடு தான் இதை பேசுகிறேன். இதை நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாமா? என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிசம் என்கிற இந்த சித்தாந்தம் வெளிநாடுகளில் உருவானது. மிக முக்கியமாக ரஷ்யாவில் உருவானது. ரஷ்யாவில் லெனின் போன்றவர்கள் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகர இயக்கமாக அது இருந்தது. மிகப்பெரிய புரட்சிகர கட்சியாகவும் மாறிச்சு. தொழிலாளி வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், இது தவிர விவசாய வர்க்கம், இப்படின்னு அனைத்து கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்காக பாடுபட்ட ஒரு கட்சி தான் இந்த பொது உடைமை கட்சி, அதாவது கம்யூனிச கட்சி. அதன் சித்தாந்தம் அதுதான். அந்த மக்களுக்குத்தான் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி. முதலாளித்துவம் எல்லாம் அதற்கு கீழே தான். கீழேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தொழிலாளி இல்லைன்னா முதலாளி உருவாக்க முடியாது. அப்போ முதலாளிகள், எஜமானர்கள், இவர்களெல்லாம் வளம் பெறுவதற்கு, பொருளாதார வளம் பெறுவதற்கு, நிறுவனம் ஆரம்பித்து அவர்கள் தங்களை பெருக்கிக் கொள்வதற்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது தொழிலாளர்கள் தான், பாட்டாளி வர்க்கம் தான், கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் தான் என்பது தான் அவருடைய ஒரு அடிப்படை தத்துவம், தார்மீக தத்துவம். இது உண்மையும் கூட. இதற்காக தான் மார்க்ஸ் பாடுபட்டார், கார்ல் மார்க்ஸ் பாடுபட்டார், ஏங்கல்ஸ் பாடுபட்டார், இன்னும் எண்ணற்றவர்கள் சொல்லலாம், லெனின் சொல்லலாம், புரட்சியாளர் லெனின் போன்றவர்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி. ஃப்ரெஞ்சுலேயும் அதே மாதிரி தான் இந்த கம்யூனிச சித்தாந்தம் வந்து தான் அங்கே வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு. அதே போல் வியட்நாம்லேயும் அதே தான். ஓசிமின் தலைமையில் கம்யூனிச சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர்கள் வந்து ஓசிமின் விடுதலையை வாங்கி கொடுத்தாரு அவர் நாட்டுக்கு. அது மிகப்பெரிய போராட்டம். இப்படியெல்லாம் உள்ள இந்த கம்யூனிசம் வெளிநாடுகளில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இந்தியாவில் யார் அதை துவங்கினது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மிகச் சரியாக தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த சிங்காரவேலர் என்கிற ஒரு தமிழர் தான் முதலில் கம்யூனிசத்தை தோற்றுவிக்கிறார். அவர் தான் ஆரம்பிக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1917 வாக்கில், 17லேருந்து 20 காலகட்டங்களில், 1920 காலகட்டங்களில், 17 ஆரம்பித்து 20 காலகட்டங்களில் கம்யூனிச சித்தாந்தத்தை ஒரு கட்டமைப்பாக, ஒரு புரட்சிகர தத்துவம் கொண்ட ஒரு கட்சியாக அவர் கொண்டு வர்றார். கட்சியாக கூட இல்லை, ஒரு போராட்ட இயக்கமாக தான் இருக்குது. அந்த இயக்கம் யாருக்கானது அப்படின்னா, இங்கேயும் அதே தான். தொழிலாளர்களுக்கு, உழைக்கும் தொழிலாளர், கடினமாக உழைக்கும் தொழிலாளர்களுக்கு, பாட்டாளி வர்க்கத்திற்கு, விவசாய மக்களுக்கு, பெருங்குடி மக்களுக்கு, இன்னும் பல அடிப்படையில் உழைக்கக்கூடிய, நாட்டை உருவாக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை உழைக்கும் சமூகத்திற்கும் சேர்த்து, பெண்களுக்கு எல்லாருக்குமாக சேர்த்து தான் அதை தொடங்குறாரு. அப்படி தொடங்கின சிங்காரவேலர் அவர்தான் முன்னோடி, அவர்தான் இதை துவங்கினார். அதுக்கப்புறம் இது தாஷ்கண்டில், வடநாட்டில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு கம்யூனிசம். இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியாக அது மாறியிருக்கு. என்னவா மாறியிருக்குன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக. ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கும்போது அந்த நாட்டோட ஒரு சட்டத்திட்டங்கள், கட்டமைப்புகள், மிக முக்கியமாக அங்கே உள்ள கட்டமைப்பு, அங்கே உள்ள சொல்லாடல்கள், அங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம், மற்ற பண்பாடு, இது அனைத்தையும் உள்ளடக்கி அங்கே ஒரு கம்யூனிசமாக இருக்கும். ஆனால் அடிப்படை ஒன்று தான். கஷ்டப்படுறவங்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு ஆதரவாக பின்னணியில் நிற்கக்கூடிய
ஒரு கட்சியாக கம்யூனிசம் இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. அதனால் இங்கே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று அது பெயர் வழங்கப்பட்டு துவங்கப்பட்டு அப்படி தான் இருந்தது. அந்த கட்சியானது எப்போ வந்து ஒரு மறுமலர்ச்சி அடையுது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கும் பொழுது அந்த அமைப்பாகவே அது வந்து செயல்பட்டு ஒரு கட்டமைப்பு கொண்ட உறுதியான கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக மாறும்பொழுது இது எப்போ வருது, தேர்தலை எப்போ எதிர்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா 1952 தமிழ்நாடு தேர்தலில் அது கலந்துக்குது. இன்றைக்கு தான் தமிழ்நாடு நமக்கு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. முன்பு அது என்னவாக இருந்ததுன்னா மெட்ராஸ் மாகாணம், அதாவது மெட்ராஸ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ராஸ் மாகாணம் எண்ணப்பட்டது எத்தனை மாநிலங்களை சேர்த்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் அந்த கருத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தில் உள்ளது எது இருந்துச்சு அப்போது அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், இந்த 4 மாநிலங்களும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருந்தது. தமிழ்நாடோட மெட்ராஸ் மாகாணத்தில் தான் இருந்தது அந்த 3 மாநிலங்களும். அப்போ 3க்கும் சேர்த்து நம்ம தமிழ்நாடு தான் மையப்பகுதி, மையம். இங்கேருந்து தான் நிர்வாகங்களே செயல்பட்டுச்சு. மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து தான் காவல்துறை மற்றும் அனைத்து துறைகளும் செயல்பட்டது. அதே போல் ஆட்சி நிர்வாகம் இங்கேருந்து தான் செயல்பட்டது. அதனால தான் இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் இங்கே வந்து அப்போ வந்து தேர்தல் நடக்குது. அப்போ நடக்கும்பொழுது அப்போ இருந்த காங்கிரஸ் தான் அப்போ வந்து பெரும் கட்சியாக இருக்குது. காங்கிரஸ் பேராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடநாட்டிலேருந்து வந்த கட்சி காங்கிரஸ் பேராயம். இங்கே தமிழ்நாட்டிலும் அவங்க ஒரு கட்சியை துவங்கி பரப்பி பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அப்போ அவங்கள எதிர்த்து களம் காண்ற ஒரு இடத்துல யார் இருந்தா அப்படின்னா கம்யூனிஸ்ட் இருந்தது. இந்த கம்யூனிஸ்ட் அப்போ இந்திய கம்யூனிஸ்டாக தான் இருந்துச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தது. இந்த கட்சியானது அப்போ எத்தனை போட்டியிருக்காங்க அப்படின்னா அப்போ நடந்த தேர்தலில் 1952 நடந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 131 இடங்களில் போட்டியிட்டு 62 இடங்களில் வெற்றி பெறுது. பாருங்கள், 131 போட்டியிட்டு 62 இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பிறகு அது என்னவாகுதுன்னா அப்போ காங்கிரஸுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ள மிகப்பெரிய எதிர்கட்சியாக மாறி இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. பாருங்க, அப்போ 62 இடம் பிடித்து வெற்றி பெற்று அவங்க போயிருக்காங்க உள்ள. அப்படி இருந்த கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ அதுக்கு பிறகு என்னவா நடந்திருக்குன்னா அதுக்கப்புறம் 1957 68 இடங்களில் போட்டிடுறாங்க. இப்போ பாருங்க, இடம் வந்து குறைஞ்சிடுச்சு. 68 இடங்களில் போட்டிக்கிட்டு வெறும் 4 இடங்களில் தான் அவங்க வந்து வெற்றி பெறாங்க. போட்டி என்னவோ 68 இடங்கள்ல, ஆனால் வெறும் 4 இடங்களில் தான் வெற்றி பெறாங்க. அப்போ நிறைய இடங்கள் தோல்வி அடையுது. அப்போ எந்த ஒரு கட்சிக்கும் வெற்றி தோல்வி ஒரு இயல்பான விஷயம்தான். சரிங்களா? அதுக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம். அப்போது அந்த 4 இடங்களில் வெற்றி. இதற்கு பிறகு என்னவாகுதுன்னா இது அப்படியே நீடிக்குது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுது. இதுக்கிடையில் கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய விவசாயிகளுக்காக பாடுபடுது, தொழிலாளர்களுக்காக பாடுபடுது, நிறைய இந்த தொழிலாளர் சங்கங்களை கட்டியமைக்குது. நிறைய நிறுவனங்கள், தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள்லாம் வந்து இது கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, தொழிலாளர் சங்கங்கள் இருக்கும். உரிமைகளை கேட்பதற்காக பெறுவதற்காக அது செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனாலும் இந்த தேர்தல் களத்தில் அவங்களுடைய சரிவு பார்க்கலாம். இப்போ 4 இடங்களில் தான் 57 வெற்றி பெற்று 4 பேர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக 67 தேர்தல் நடக்க போது. இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிளவு நடக்குது. மிகப்பெரிய பிளவு, மோதல் நடக்குது. என்ன மோதல்? எதுக்குன்னா இந்த கம்யூனிஸ்டுள்ள அதிருப்தி, அவங்களுக்குள்ள அதிருப்தி ஆகுது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இதற்கு காரணம் காங்கிரஸ் கூட இதை உடைக்கிறதுக்கான வேலையை செய்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. செய்திருக்கலாம். அரசியலில் எல்லாம் வேணாலும் சகஜம். ஏன்னா இவங்க வந்து அதிகப்படியாக ஒரு வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் முதலாளித்துவ கட்சியாக தான் இருக்குது. அப்பவும் இருந்தது, இப்பவும் அதே தான். முதலாளிகளுக்கு ஆதரவான கட்சியாக தான் இருக்கும். ஆனால் மேலுக்கு மக்கள் எங்களுக்கு மக்கள் முக்கியம் அப்படின்னு பேசிப்பாங்க. உழைப்பாளர் முக்கியம், விவசாயிகள் முக்கியம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. இந்த நிலையில் காங்கிரஸும் அதை உடைத்து இருக்கலாம். ஆகவே அப்போது அவங்களுடைய கம்யூனிஸ்டோட ஆற்றல் குறையும் பொழுது அப்போது இந்த ரெண்டாக உடையுது. அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று உடையுது. அதுக்கு அடுத்தது என்னவா கட்சியாக மாறுதுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியாவில் உள்ள மார்க்சிஸ்ட், அதாவது இணைச்சிக்கிட்டாங்க, மார்க்சிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க, மார்க்ஸை இணைச்சிக்கிட்டாங்க. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ. இது வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பின்றது.
இது வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு மாறுது. மார்க்சிஸ்ட்டை இடையில சொருகிட்டாங்க. இப்போ மார்க்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இது இன்னொரு கட்சியாக மாறிடுச்சு. இப்போ 2 கட்சியாக மாறிடுச்சு. இது 2 கட்சியாக மாறினதை நீங்கள் கூட பார்க்கலாம். இன்னொன்று யோசிச்சு உங்களுக்கு வரும், எந்த கட்சி 2ஆக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திமுக, அதிமுக இதே தான், இப்படி தான். அப்போது 2 கட்சியாக இந்த கம்யூனிஸ்ட் மாறி இருக்கு. மாறின பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கட்சியாகவே செயல்படலாம் அப்படின்னு முரண்பட்டு 2 பேருமே பிளவுபட்டு 2 கட்சியாக செயல்படுறாங்க. இந்த 2 கட்சியாக செயல்படும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1967 தேர்தலிருந்து சிபிஎம்மும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 67 தேர்தல் நடக்குது வரும்பொழுது அப்போ தான் அவங்களுடைய முடிவுகள் என்னவா வருதுன்னா 2 கட்சியுமே திமுக அன்றைக்கு இருந்த திமுகவுடன் கூட்டணிக்கு சேர்றாங்க. இங்கே தான் ஆரம்பிக்குது இவங்களுடைய சரிவின் உச்சம், சரிவோட மிக அற்புதமான நெருக்கமான ஒரு சூழல். சரிவுக்கு ஒரு நெருக்கம் வரணும்ல, அந்த மாதிரி நெருக்கமான சூழல் அங்கே தான் உருவாகுது. இப்போ காங்கிரஸை எதிர்ப்பதற்காக களம் கண்ட கம்யூனிஸ்ட்டு அப்படியே சரிஞ்சு உடைந்து 2ஆக மாறுது. ஒன்றா இருந்தது 2ஆக மாறுது. 2ஆக மாறி 2ஆவது பலமாக பெறுமா அப்படின்னு பார்த்தா பலம் பெறாமல் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அன்றைக்கு திராவிட கட்சிகள் உருவாகுது. வரும்போது அப்போ திமுக தான் காங்கிரஸுக்கு எதிராக மாறுது. அப்படின்னும்போது அந்த காங்கிரஸோட இவங்க இணைகிறாங்க. இணைஞ்சு கூட்டணி வச்சு மன்னிக்கணும், காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸை எதிர்க்கின்ற திமுகவுடன் கூட்டணி வச்சு அவங்களோட ஒன்று சேர்றாங்க. அப்போது அவங்களோட சேர்ந்து தேர்தல் களம் காண்றாங்க. அப்போ தேர்தல் களம் காணும்போது என்னவா இருக்குது அப்படின்னா இவங்க அப்போ அவங்க கொடுக்குற அந்த சீட்டு அடிப்படையில் தான் அன்னையிலேருந்து போட்டிடுறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இன்றைக்கு 2000 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக பார்க்கலாம். 2016 தேமுதிக தலைமையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒன்றில் அவங்க இடம் பிடிக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் நல கூட்டணியில் இடம் பிடிக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் அதிமுகவோட இவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது. இந்த அதிருப்தி ஏற்படும் போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து ஒரு புதிதாக ஒரு கூட்டணி உருவாகுது 2016 யாரோட தலைமையிலனா இந்த தேமுதிக அப்படிங்கிற கட்சியோட தலைமையில் இவங்க உருவாகுறாங்க. அதில் உருவாகும் போது இதில் வந்து மதிமுகவை சேர்ந்த வைகோ இருக்கிறார். வைகோ தான் இதுக்கு மூலக்கர்த்தா. அடுத்தது தேமுதிக, அடுத்தது விசிக, பாமக இப்படின்னு ஒரு பல கட்சி இருக்குது. இந்த கட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் தான் அப்படின்னு அவங்க வரும்பொழுது அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் சேர்றாங்க, சிபிஐயும் சிபிஎம்மும் சேரும்பொழுது இதில் இவங்க தேர்தல் வருது. அப்போ 25 இடங்களில் அவங்க போட்டிடுறாங்க. 25ல் எத்தனை வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10, 15, 4, 6, 3, 2, 1 கூட இல்லை. 1ல் கூட அவங்க வெற்றி பெறல. படு தோல்வி. யாருக்கு? கம்யூனிஸ்ட்டுக்கு. அதே போல் இந்த மக்கள் நல கூட்டணியும் படு தோல்வி அடையுது. அந்த கூட்டணியை தோல்வி அடையுது. மிக தோல்விக்கான ஒரு காரணமாக மாறுது. மக்கள் தோல்வியடைய வைக்கிறாங்க. அதே போல் திமுக, அதிமுக போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் இவங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. அப்படி பண்ணும்பொழுது கம்யூனிஸ்ட் இந்த இடத்துல படு தோல்வி அடையுது. இப்போ இதுக்கப்புறம் 2011 இவங்க போட்டிடுறாங்க. யார் கூட? திமுகவோட போட்டிடுறாங்க. சில சீட்டு எண்ணிக்கைகளை போட்டிட்டு அதில் 1, 2, 3 கிடைக்குது. அப்படி போகிறாங்க. அடுத்தது இப்போ நடக்க போகிற தேர்தலில் 2026 என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 5 இடங்கள் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. யார்? கம்யூனிஸ்ட். சிபிஐ 5 இடங்கள், சிபிஎம் 5 இடங்கள். அப்போ ஆக 10 இடங்கள். இந்த 2 கம்யூனிஸ்ட்டும் சேர்த்து 10 இடங்கள். இந்த 10 இடங்களில் அவங்க என்னவா இருக்கிறாங்க? போட்டியிட போகிறாங்க. அப்போது இனிமேல் அவங்க ஜெயிச்சாதான் உண்டு. ஆனால் இவங்களுடைய நிலை பார்த்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு ஆரம்ப காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த அந்த கட்சி, கம்யூனிஸ்ட்ன்ற ஒரு மாபெரும் சக்தியான கட்சி, தொழிலாளர்களுக்காகவும் உழைப்பாளர்களுக்காகவும் பாட்டாளி வர்க்கத்துக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பாடுபட்ட ஒரு கட்சி, தேர்தல் களம் என்ற ஒரு சமரசத்திற்குள் போகும் பொழுது தன்னுடைய ஸ்திரத்தன்மையை, தன்னுடைய வலிமையை, உறுதிப்பாடை இழந்து விட்டது. அதற்கு தேர்தல் காரணமா அப்படின்னா தேர்தல் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா திமுக அதிமுகலாம் வளர்ந்துருக்குல்ல. ஆனால் அவர்கள் பல காரணங்கள் அது சொல்லலாம். அது முதலாளித்துவத்தோட பக்கம் இருக்குது, எல்லாமே சொல்லலாம். ஆனாலும் அதாவது கம்யூனிஸ்ட் என்ற இந்த தோழர்கள் கட்சிகள், இந்தியாவில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட்டுகளும் மக்களிடையே பெருமளவில் வேலை செய்யலை. இப்போ வரைக்கும் கூட இவங்களுடைய வேலை திட்டம் குறைஞ்சி போச்சு. அதனால் மக்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த நம்பிக்கை இன்றைக்கி இல்லை. காரணம், அன்னைக்கு தூய்மையாக இருந்தார்கள்.
இன்றைக்கு அந்த தூய்மை இல்லை. அப்போ நேர்மை இல்லாத போது அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். இன்னொன்று ஆக்கிரமிப்பு, அதாவது அதிகாரம் வாய்ந்த முதலாளித்துவ கட்சிகள் மக்களையும் ஆக்கிரமிக்குது, இந்த கட்சிகளையும் ஆக்கிரமிக்குது அப்படின்னும் போது அவர்களுக்கு தான் முக்கியத்துவம். இப்போ கூட பாருங்கள், தேமுதிகவுக்கு ஒரு 10 இடங்கள் வந்த உடனே கொடுக்குறாங்க. ஒரு தனி கட்சியாக இருக்குது. அவங்களுக்கு இத்தனைக்கும் வாக்கு விழுக்காடு ரொம்ப ரொம்ப கம்மி, சுழியத்துக்கு உள்ளதாக இருக்குது. சுழியத்துலேருந்து 1, 0.1 இப்படி இருக்கலாம், அது கூட இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் அவங்களுக்கு 10 இடங்களை அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க திமுக. அதே போல் கம்யூனிஸ்ட்டுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது தமிழ் மக்கள்கிட்ட. எப்போவுமே அதுக்கு இருக்குது, செல்வாக்கு இருக்குது. அவ்வளோ வேணும், அது விழுந்து போகலை. ஆனால் அவர்களுக்கு அவருடைய வாக்கு விழுக்காடுன்னு பார்த்தா 0.1 இந்த அளவுக்கு 2 விழுக்காடுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கூட தேமுதிகவுக்கு இருக்கிற மரியாதை இல்லை. ஆனாலும் இந்த 2 கம்யூனிஸ்ட்டும் திராவிட கட்சிகளை நம்புது, திமுகவை நம்புது. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! நான் அப்படி தான் சொல்லுவேன். அது மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்கள் தனியாக நின்று உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்திக்கணும். ஏற்கனவே நீங்கள் செய்தவங்க தான். இப்போவும் நீங்கள் மக்களுக்காக பல விதங்களில் குரல் கொடுத்து அதுக்காக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்களுக்காக வேலைகள் செய்யக்கூடிய ஒரு தோழர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது. அதோட பேஸ் அதுதான். மேல்மட்ட தலைவர்கள் சமரசம் செய்துக்கிறவங்களா இருக்கலாம் அதிகார வர்க்கத்தோட, முதலாளித்துவத்தோட. ஆனால் அதோட அடிப்படை அம்சம் என்னென்ன, அடிப்படையாக கொண்ட தொண்டர்கள், தோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்ரேட்ஸ், அவர்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அந்த மார்க்ஸையும் லெனினையும் ரஷ்ய புரட்சியும் இந்தியாவில் உள்ள புரட்சிகளையும் படிச்சுட்டு அதற்கு வேலை செய்யக்கூடிய ஆயத்தமாக எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு உறுதியான மன வலிமை கொண்ட ஒரு தோழர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் வீணடித்து கொண்டிருக்கிறது இந்த 2 கம்யூனிஸ்ட்டும். இதை நான் உண்மையாகவே கண்டிப்பாகவே இதை வந்து குற்றம் சாட்டுறேன். ஏன்னா எனக்கும் அந்த சிவப்பு சிந்தனை உள்ளது ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் தவறு செய்கின்ற சிவப்பு சிந்தனையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களை வலதுசாரி என்று தான் நான் சொல்வேன். இந்த 2 கம்யூனிஸ்ட்டும் இப்போ என்ன மாறிட்டாங்கன்னா, இடதுசாரி இடத்துலேருந்து வலதுசாரிக்கு போயிட்டாங்க. வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களாக அவர் மாறினதுனால தான் இந்த அதிகாரம் வாய்ந்த மக்களை சுரண்டுகின்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாவது நாம் வெற்றி பெறலாம், நம்மளுடைய இடத்த தக்க வச்சுக்கலாம், 1 கிடைச்சா பரவாயில்ல, 2 கிடைச்சாலும் பரவாயில்லன்ற அந்த எண்ணப்போக்கில் நிலையில் இருக்கிறாங்க. ஏன் தனித்து களம் காண்பதில்லை? அப்போது தவறானவர்களோட போனாலும் போவேனே தவிர தோற்று போக மாட்டேன்னு நினைக்கிறாங்களே, அது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் தோற்றாலும் பரவாயில்ல, தவறானவர்களோடு இருக்கக்கூடாது. தோற்றாலும் பரவாயில்ல, நேர்மையான ஆட்களோடு இருக்கணும். அப்போ நேர்மையான அரசியல்வாதி யாருன்னு தேடி அவங்களோட ஒருங்கிணையலாமே. ஆனால் அதை பண்ணுவதில்லை. இதை செய்வதற்கு தான் கம்யூனிஸ்டுக்கு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பயன்படுது. அதுதான் இருக்கணும். அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் அந்த அறிவும் ஒரு சமத்துவப்படுத்துகின்ற மக்களை அனைத்து விதத்திலும், பொருளாதாரம் முதற்கொண்டு அனைத்திலும், அதிகாரம் முதற்கொண்டு எல்லாத்திலுமே ஒரு சரிநிகர் சமன்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கம்யூனிசம் அதை போன்ற ஒரு விருப்பங்கள் கொண்ட, பெரு விருப்பங்கள் கொண்ட, மக்களை நேசிக்கின்ற கட்சிகளுடன் இணையணுமே தவிர மக்களை சுரண்டுகின்ற கட்சிகளோடு இணையக்கூடாது. அப்படி சுரண்டுகின்ற கட்சிகளோடு இணையிறதுக்கு அதன் பெயர் என்னென்னா வலதுசாரி. இதை தான் லெனினும் வந்து குற்றம் சாட்டுறார், மார்க்ஸும் குற்றம் சாட்டுறாங்க, ஏங்கல்ஸ் அனைவருமே குற்றம் சாட்டுகிறார்கள். வலதுசாரி சிந்தனை கொண்ட முதலாளித்துவத்தின் அதிகாரத்தின் பக்கம் போகின்ற, சர்வாதிகாரத்தின் பக்கமாக நெருங்கி போகின்ற, அதற்கு கூடுதலாக ஒத்துழைக்கின்ற, அரவணைக்கின்ற கட்சியாக கம்யூனிசம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வலதுசாரி சிந்தனை கொண்ட கம்யூனிசம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு மிகவும் தவறு இழைக்கக்கூடியவர்கள், ஆபத்தானவர்கள் கூட, ஒரு காலப்போக்கில் ஆபத்தானவர்களாகவும் மாறக்கூடியது. எனவே தான் இந்த கம்யூனிசம் இன்றைக்கு தோல்வியடைந்ததுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கிறது. இது அவர்களுடைய ஒரு சித்தாந்தத்தை உறுதியாக கடைபிடிக்காத ஒரு தன்மையிலிருந்து தான் இருக்கிறது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன அரசியலை கூட அவங்க பேசுவதில்லை. தமிழர்களுக்கு எவ்வளவோ நெருக்கடிகள், தமிழ் மீனவர்களுக்கு எவ்வளோ நெருக்கடிகள், தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், ஈழத் தமிழர்களுக்கான அழித்தொழிப்பு நடக்கும்போதெல்லாம் கலந்து கொண்டார்கள், செய்தார்கள், பேசுகிறாங்க, எல்லாம் உண்டு. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு நாடு அமைய வேண்டும், அவர்களுடைய உரிமைப்பட்ட பகுதிகளில் அவர் வாழ்வதற்கு ஒரு நாடு கிடைக்க வேண்டும் என்பதில் இவர்களுக்கு அக்கறையில் இதை பற்றி பேச மாட்டாங்க. இன உரிமை பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேசிய இன உரிமையை பற்றி, மொழி உரிமையை பற்றி, தாய்மொழி உரிமையை பற்றி லெனினும் பேசியிருக்கிறார், கார்ல் மார்க்ஸும் சொல்கிறாங்க. அது வந்து இன உரிமையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்ல, இன உரிமை இருக்க வேண்டும் தான் சொல்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் இவங்க காட்டில் பறக்க விட்டு, அல்லது மிக மிக தெளிவாகவே தெரிந்தே தான் இதை வந்து அவங்க விட்டுட்டு இங்கே வந்து மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படின்ற ஒரு பார்வையில், அப்படி ஒரு போர்வையில் இவங்க வந்து இதை செய்திருக்கிறாங்க. இதனால தான் சொல்கிறேன், இந்த கம்யூனிசம், 2 கம்யூனிசம் என்பது கூட இன்றைக்கு நீர்த்து போனதாக இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இவர்கள் அதிகாரம் பெறக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகளான, அதுவும் பெரும் முதலாளித்துவ கட்சிகளான திராவிட கட்சிகளோடவே கூட்டணி வைப்பதும் மிக மிக காரணமாக இருக்கிறது. அதுதான்
அவங்களுக்கு வீழ்ச்சிக்கான மிகப்பெரிய காரணம். ஏனென்றால் தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் உள்ள தேமுதிக ஒரு காலகட்டத்தில் எப்படி வந்து திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சியாகவும் மாறி இன்னொரு காலகட்டத்தில் ஒன்றுமில்லாமல் ஆச்சோ, திரும்பவும் அது மறுபடியும் திமுகவுக்குள்ளே போயிருக்கு. முன்பு அதிமுகவில் போய் கரைஞ்சி போச்சு ஒன்றும் இல்லாமல், திரும்பவும் அது உயிர் கொடுக்கலான்னு சொல்லி இப்போ பிரேமலதா தலைமையில் இருக்கிற அந்த தேமுதிக திமுகக்குள்ளே போயிருக்கு. திமுக கூப்பிட்டு இன்றைக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு குறைந்த காலம் அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் உள்ள தொண்டர்கள் கட்சியினரெல்லாம் உள்ளே கொண்டு வந்து தின்று செரித்து விட்டு தேமுதிகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு இது திராவிட திமுகவை தான் வளர்ந்துருக்கும். இதை போல தான் இன்றைக்கு கம்யூனிசத்தையும் அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு பார்வை கண்டிப்பாக இது சந்தேகம் இல்லை. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க, அரசியலை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுதான் நடந்திருக்கு. அப்போ கம்யூனிசம் விழுந்து போவதுக்கும் காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளாக தான் இருக்குது. எனவே இது ஆரிய கட்சியாக கூட இருக்கட்டும், அங்கே வடநாட்டில் வந்து ஆரியமும் கூட இந்துத்துவம் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் கூட கம்யூனிசத்தை அடக்கி தான் வச்சுருக்கோம். கம்யூனிசத்தை ஒன்றுமில்லாமல் தான் செய்திருக்கோம். காங்கிரஸ் கூட அப்படி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அவர்களுக்கு ஒரு தொழிலாளர்கள் மேலே அக்கறை கொண்ட கட்சியை, பாட்டாளி வர்க்கத்தின் மீது, விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட, அவர்களை ஒன்று திரட்டிய ஒரு கட்சியின் மீது எந்தவித நல்ல அபிப்பிராயம் கிடையாது அவர்களுக்கு. அது அல்ல. ஏன்னா அது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அதனால் அவர்களை கூட்டணி வைக்கிற மாதிரி வச்சு அவர்களுடைய ஆற்றலை வாங்கி கொண்டு ஒன்றுமில்லாமல் இப்போ எப்படி கரும்பை அந்த இதில் விடுறாங்க, உருளையில் சக்கரத்தில் விடுறாங்களே, நம்ம சாறு வேணும்னா, அப்போ சாரோடு இருந்த கரும்பு என்ன ஆகுது, வெட்டி எடுக்க 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 வெறும் சக்கையாக வரும். தூக்கி அப்படி போட வேண்டிதான். அப்போ சாரை மட்டும் எடுத்து குடிச்சிக்கிறது. அது மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை வாங்கி பயன்படுத்திட்டு தின்று செரித்து விட்டு கொழுத்தும் விட்டு அந்த கட்சிகளை சக்கையாக ஆக்கி தூக்கி போடுவது. இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு முதலாளித்துவ கட்சிகளோட, லாப நோக்கம் நிறைந்த கட்சிகளோட சிந்தனையாக இருக்குது, எண்ணமாக இருக்குது, செயல்பாடாகவும் இருக்குது. எனவே ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளும் இனிமேலாவது கம்யூனிஸ்ட கட்சிகளும் இனிமேலாவது இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு கட்சிகளோட அதிகாரம் வாய்ந்த கட்சிகளின் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு இவர்கள் மக்கள் தரப்புக்காக ஒரு புத்துணர்ச்சியோடு மீண்டும் எழ வேண்டும். தேர்தல் காலங்களை தவிர மக்களுக்கு பாடுபடக்கூடிய செயல்களிலும் இருப்பது உண்மை என்றால், மக்களுக்காக இவங்க கட்சி தொடங்கியது உண்மை என்றால், அப்படி இன்றைக்கும் பாடுபடுவது உண்மை என்றால் தலைமைகளை சீர் செய்யுங்கள், தலைமைகளின் கருத்தாக்கங்களை சீர் செய்யுங்கள், உண்மையான கம்யூனிசத்தின் படி நடங்கள். அதுதான் மக்களுக்கு அவசியப்படுகிறது. எனவே இந்த காணொளி மூலமாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த வரவிருக்கின்ற 2026 தேர்தலிலும் பொதுமக்களாகிய நீங்கள் மிக சரியாக கண்டுணர்ந்து அதிகாரம் வாய்ந்த கட்சிகளுடன், நம்ம ஏமாற்றுகின்ற கட்சிகளுடன் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் கூட புறக்கணிப்போம். வேணான்னு தான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நன்மை நடக்காத போது அவர்கள்ட்ட நம்ம வந்து நம்மளுடைய சக்தியை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, மதிப்பை கொடுத்து என்ன பயன் இருக்குது? ஒன்றுமே இல்லை. கெஞ்சறதுக்கு தான் விடுறாங்க, கெஞ்சி பண்ணணுன்ற விடுறாங்க. போராடணும், காலம் போராடிக்கிட்டே இருந்தால் என்ன தான் நம்ம பண்ணுறது? ஆகவே இதையெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் தேவை. அவர்களுக்கு மாற்றாக ஒரு மாற்று கட்சியினரை நாம் கொண்டு வர்றதுக்கு அணியமாக வேண்டும். எனவே தமிழர் நலனில் அக்கறை செலுத்துகின்ற, அதற்காக தொடர்ந்து போராடக்கூடிய, தமிழை நேசிக்கின்ற, தமிழர்களை நேசிக்கின்ற, தமிழ் மண்ணை நேசிக்கின்ற, தமிழ்நாட்டை நேசிக்கின்ற, தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும், தமிழர்களுக்கான நலன்கள் கிடைக்க வேண்டும், உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நாடாக, மாநிலமாக இது திகழப்பட வேண்டும் என்று உறுதியிட்டு செயல்படுகின்ற கட்சிகளை, உழவர்களை கொண்ட கட்சிகளை, உழவு சின்னங்களை கொண்ட கட்சிகளை, உழவர்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சிகளை, ஏன்னா வேளாண் தான் நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது. எனவே அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற கட்சியை ஆதரித்து நாம் வந்து வெற்றி பெற செய்து நம்முடைய ஒரு வாழ்வாதாரத்தை, ஒட்டுமொத்த வாழ்வியலை, நிகழ்கால வருங்கால வாழ்வியலை பாதுகாத்து கொள்வோம், மீட்டெடுத்து கொள்வோம் என்று இந்த இடத்தில் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வழக்கம் போல் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். மிக முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை இதில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் அதையும் படிச்சுட்டு என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.